Taste Daily. Taste the Daily. நிலையில உள்ள மக்கள் நாங்க அரசு பள்ளிக்கு அனுப்புறோம். எங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கிற பாதுகாப்பு என்ன? நாங்க யாரை நம்பி அனுப்புறது? எங்களுக்கு ஒரு முடிவை சொல்லுங்க. இந்த கொண்டாந்து கூராய்வுக்காக கொண்டாந்து கொட்டாயில போட்டு வச்சிருக்கீங்க. வணக்கம். நான் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி தாலுகா ஆலிமதுரையில் நேற்று அரசு பள்ளியில் படித்த 2 குழந்தைகள் அநியாயமாக உயிரிழந்து போயிட்டாங்க. அந்த ஆசிரியர்களுடைய கவனக்குறைவுனால காலையில் 10 மணிக்கு போன குழந்தைகளை 1 மணிக்கு தேடுறாங்க. 2 குழந்தைகள் 2 குடும்பத்தில் அநியாயமாக பலியாகுது. அடிக்கடி இப்போ அரசு பள்ளிகளில் நடக்கிற பிரச்சனை இல்லை. இந்த ஆசிரியர்கள் ரொம்ப கவனக்குறைவாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. இதுக்கு பாருங்க, நேற்று காலையில 10 மணி நடந்தது. இன்னைக்கு காலையில இப்போ 11 மணி 12 மணி ஆகுது. இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கல எங்களுக்கு. நாங்கள் அந்த இழந்து போன குழந்தைகளுக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு ரெமெடி கொடுங்க. நாங்கள் அரசு நம்பித்தானே குழந்தைகளை அனுப்புறோம். நாங்கள் என்ன சரி எங்களை மாதிரி எளிய நிலையில உள்ள மக்கள் நாங்கள் அரசு பள்ளிக்கு அனுப்புறோம். எங்க பிள்ளைகளுக்கு கொடுக்குற பாதுகாப்பு என்ன? நாங்கள் யாரை நம்பி அனுப்புறது? எங்களுக்கு ஒரு முடிவை சொல்லுங்க. இந்த கொண்டாந்து கூராய்வுக்காக கொண்டாந்து கொட்டாயில போட்டு வச்சிருக்கீங்க. 2 குழந்தை. நாங்களாம் என்ன பண்ணோம்? ரோட்ல உட்காந்தாத்தான் நீங்க எங்களுக்கு ஒரு விடிவு சொல்லுவீங்களா? ஏதாவது ஒரு முடிவை சொல்லுங்க. அதுக்காகத்தான் நாங்க நிக்கிறோம். எங்களுக்கு சரியான அந்த குடும்பத்துக்கு ஒரு இழப்பீடு இல்லாம, அந்த குடும்பத்துக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்காம நாங்க இந்த இடத்தை விட்டு போக மாட்டோம். இந்த இழப்பீடு, அந்த குழந்தை எல்லாமே வேணும் சார். அது 2 பிள்ளைங்க, ஒரு அம்மாவுக்குலாம் ஒரே ஒரு குழந்தை, இனி குழந்தையே இல்லை. அதுக்கு அது என்ன வாழ்வாதாரம் இருக்கும்? அதனால எங்களுக்கு ஒரு முடிவு தெரியாம இந்த குழந்தைகளோட உடலை நாங்க வாங்க போறது இல்லை. சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் இந்த இடத்துக்கு எங்களுக்கான இறுதி தீர்வை சொல்லணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதிகாரிகள் நேற்று வந்தாங்க. நேற்று ஆர்டிஓ, டிஎஸ்பி எல்லாம் வந்தாங்க. எல்லாரும் எங்களை மிரட்டத்தான் செய்யறாங்க. அரசு என்ன அவங்க வேலையை அவங்க செஞ்சுட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. எங்களுக்குள்ள ரெமடி என்னன்னு சொல்லணும் இல்லையா? அவங்க வேலையை அவங்க முடிச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. எங்களுக்குள்ளதை யார் செய்வா? முதலமைச்சர் 3 லட்ச ரூபா சொல்றாரு சார். அந்த 3 லட்ச ரூபா அந்த குடும்பத்துக்கு என்னது சார் ஆகும்? இப்படி ஒவ்வொரு பள்ளியிலையும் நடக்கிறது. ஒரு 3 லட்ச ரூபாய் கொடுத்துட்டா அந்த குடும்பம் சரியா வந்துருமா? இதுக்கான ஒரு தீர்வு தான் என்ன? அந்த தீர்வு தான் என்ன? அதுதான் எங்களுடைய முடிவு. இனிமேல் எங்கே நடக்கக்கூடாது. இந்த குழந்தைன்னு இல்லை சார். எந்த குழந்தை, அதாவது விளிம்பு நிலையில் இருக்கிற மக்கள் தான் சார் பள்ளிக்கூடத்துக்கு அரசு பள்ளிக்கு அனுப்புறாங்க. அவங்களுக்கு யார் சார் பாதுகாப்பு? இதுதான் சார் எங்களுடைய கோரிக்கை. இது ஒரு தனிப்பட்ட நபருக்காக இல்லை சார், ஒட்டுமொத்த மக்களுக்காக தான் நான் கேட்கிறேன் சார். இதுதான் எங்களுடைய முடிவு. எங்களுக்கு சரியான ஒரு தீர்வு இல்லைன்னா சரியா வராது சார். மிகப்பெரிய போராட்டமா வெடிக்கும் சார் இது. நான் என் பேர் ரங்கநாதன் சார். அந்த குழந்தையோட பெரியப்பா சார். பாத்ரூம் இருக்கு சார், குழந்தைகளுக்குள்ள பாத்ரூம் இருக்கு. 2மே பூட்டு போட்டுட்டு கமாய்க்கு போன்றாங்க. எந்த ஒரு டீச்சர் வாத்தியார் சொல்லுவேன் ஏதாவது இல்லைன்னா தான் கேட்கணும். எல்லாமே இருக்கு. நான் ஒரு மெம்பர், வார்டு மெம்பர், எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காங்க இங்க ஊர்ல. கடைசியா போகணும், பாத்ரூம் போகணும்னு சொன்னோன்னா கமாய்க்கு ஓடணும். எந்த குழந்தை போய் இப்ப 2 குழந்தை யார் சார் சொல்றது? அதுவும் ஒரே வீட்டுல நடந்திருக்கு சம்பவம். யாருக்குமே ஒரு நடக்கவாத விஷயம். தமிழக எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கூடாது இனிமே. 3 டீச்சரும் ஒரு நாளைக்கு ஒரு சார். இப்ப இந்த குழந்தை 2 இப்ப பாத்ரூம் ஸ்கூல்ல இருக்கு. ஸ்கூல்ல இருந்தேன். இந்த அம்மா பூட்டிட்டு இந்த குழந்தைகள் கம்மாய்க்கு போச்சிருக்கா. கம்மாய்க்கு போ பாத்ரூம் போண்டு கம்மாய்க்கு போன குழந்தை இந்த மாதிரி ஆனது. அப்ப ஏன் இதனால போய் எதனால இந்த கவனக்குறைவு எதனால இருக்கு? அந்த குழந்தை இப்ப இந்த குழந்தைக்கு யாருமே கொடுக்க முடியாது. நாங்க இப்ப கோரிக்கை வைக்கிறோம். இந்த கோரிக்கையில என்ன கொடுத்தாலும் ஏத்துக்க முடியாது சார். குழந்தை கொடுக்க முடியுமா? குழந்தை கொடுக்க முடியாது. நீங்க வேலை கொடுத்தாலும் சரி, நீங்க பணம் கொடுத்தாலும் சரி, எங்களுக்கு குழந்தை வேணும்னு கேட்கலாம், கொடுக்க முடியாதுல்ல. இதனால எந்த ஒரு ஆசிரியரும் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. எந்த குழந்தைக்கு தமிழகம் மொத்தம் எங்கேயுமே நடக்கூடாது. எங்க ஊருக்கு இல்ல சார், எந்த ஊர்லயும் நடக்கூடாது நாங்க கேட்டுக்கொள்கிறோம். எங்க ஊர்ல ஊர் சார்பாக டீச்சரு, அந்த டீச்சருக்கு முறையான ஆக்ஷன் எடுக்கணும். இந்த அங்கன்வாடி டீச்சர் 10:30 மணிக்கு தான் ஸ்கூலுக்கே வர்றாங்க. அத ரெகுலரா ஸ்கூலுக்கு வர்றதே 10:30 மணி 11 மணிக்கு. கப்பை கொடுத்து பாத்ரூம் கமாய்க்கு போன்றது. அவங்க குழந்தையா இருந்தா விடுவாங்களா? நேத்துல இருந்து நாங்க போராடிட்டே இருக்கா. ஒரு 2 குழந்தை ஒரே வீட்டுல தவறு இருக்கு. கலெக்டர் அம்மா வரணும். இது வரைக்கும் வர முடியல. இதே கலெக்டர் வீட்டுல நடந்தா வருவாங்களா வரமாட்டாங்களா? கலெக்டரோ மட்டும் ஆர்டிஓ வீட்லயே, தாசில்தார் வீட்டுல இந்த சம்பவம் நடந்தா அவங்க வருவாங்களா வரமாட்டாங்களா காலத்துக்கு? இல்ல, இது பொதுமக்களா மக்களாவே பார்க்கணும். எல்லார் வீட்டு குழந்தையும் நம்ம குழந்தை மாதிரி பார்த்தா எல்லாமே நல்லா இருக்கு. ஏன்னா நான் உண்மையை சொல்றேன். இதே தாசில்தார் குழந்தை, ஆர்டிஓ குழந்தை, யார் வீட்டு குழந்தையா இருந்தாலும் கலெக்டர் போவாங்களா போக மாட்டாங்களா? நாங்க எம்எல்ஏ சொல்றோம், மந்திரிக்கு சொல்றோம், பூரா பேருக்கு சொல்லிட்டு. ஆனா ஓட்டு போட மட்டும் மக்கள் தேவை. ஓட்டு போட்ட பிறகு எதுவுமே தேவையில்லை. 2 குழந்தை இது வரல சார். வரல. யாரும் இல்ல. எம்எல்ஏ கேட்டா நாங்க பயணத்துல போயிட்டு இருக்கின்றாங்க. என்ன செய்ய சொல்றியா?
Taste Daily. Taste the Daily. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.